Students, exercise 2.6 பார்க்கலாம். Simplify the following using addition and subtraction. Property of XORs இருக்கு. 5√3 plus 18√3 minus 2√3 இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.6 ஃபஸ்ட்டு மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 15 plus 18 minus 2 இங்கே வெளியே √3 போட்டுக்கிட்டு இப்போ 15 plus 8 என்னடா 23 minus 1 21√3. Next second subdivision வந்து 4√3 the 5 cube. Next வந்து 2 cubeல 5 3 cube √5. ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, இதெல்லாம் சேமாக தான் இருக்குது. இங்கே √5 இங்கே √5 தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிடலாம். போன சம் அதே தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா 4 + 2 - 3 வெளியே வந்து க்யூப்பில் √5. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது 4 + 2 என்னம்மா 6 - 3 3. ஸோ 3 cube √5. அகெயின் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு 3√75 + 5√48 - 243 கொடுத்துருக்குடா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்கம்மா. இதுமாதிரி கொடுத்தாலே நடுவில் இருக்க நம்பர் ஸ்கொயர் ரூட்டில் இதுமாதிரி கொடுத்தாலே நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 75க்கு 75 5 டேபிளில் 15 5 டேபிளில் 3 3 டேபிளில் 1 அகெயின் 48 2 டேபிளில் 24 2 டேபிளில் 12 2 டேபிளில் 6 2 டேபிளில் 3 அகெயின் 243 3 டேபிளில் 81 3 டேபிளில் 27 3 டேபிளில் 9 அகெயின் 3 டேபிளில் 3 3 டேபிளில் 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாண்டா. ஸோ 75ன்றதுக்கு நம்ம என்னென்ன எழுதணும் 5 × 5 × 3ன்னு எழுதியிருக்கிறோமா. நெக்ஸ்ட்டு இங்கே வெளியே 5 இருக்குது. 48க்கு என்னடா எழுதியிருக்கிறோம் 48க்கு வந்து 2 × 2 × 2 × அது எத்தனை 4 2 வருது × 3 மைனஸ் 343க்கு 243க்கு 1 2 3 4 5 5 3 எழுதிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லைன்னா இது என்னடா இது க்யூப் ரூட் இல்லை, இது ஸ்கொயர் ரூட் தான். ஸோ 2 2 எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்க, நம்ம எப்படி எழுதலான்னா இது 3 வெளியே இருக்குது, ஒரு 5 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஒரு 3 மட்டும் உள்ளே இருக்கும். டபுளாக இருக்கிறதுலாம் வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் டபுளாக இருக்கிறது வெளியே எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்மா. ஸோ 5 × இங்கே டபுள் என்ன இருக்குது 2 2. ஸோ 2 × 2 √3 மைனஸ் இங்கே 3 3. ஸோ 3 × 3 ஒரு 3 இருக்குது. 3 5s are 15 15√3. ஸோ 5 2s are 10 10 2s are 20 20√3 மைனஸ் 9√3. ஸோ இது வரையும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனா சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ எல்லாத்துக்கும் √3 கொண்டு வந்துட்டோமா. ஸோ இப்போ நீங்கள் காமனாக விட்டால் வெளியே எடுத்துக்கணும் √3. 15 + 20 - 9 √3ன்னு எடுத்துகிட்டு ஸோ 15 + 20 35 35 - 9 26√3ன்னு வருங்க. ஸோ சேம் சம் போன சம் மாதிரியே தான் ஆஸ் இட் இஸ். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 40க்கு எல்சிஎம் எடுப்பீங்க. 40க்கு ஸோ 2 டைம்ஸ் 2 டேபிள்ஸில் 20 அகெயின் 2 டேபிளில் 10 2 டேபிளில் 5 5 டேபிளில் 1 அகெயின் 625க்கு ஏன்னா 5 டேபிளில் 125மா 5 டேபிளில் 25 5 டேபிளில் 5 5 டேபிளில் 1. நெக்ஸ்ட்டு 320க்கு 2 டேபிள்ஸ்லேருந்தே ஆரம்பிங்கடா. உங்களுக்கு ஈஸியாக அப்போ தான் இருக்கும். 160 டைம் போடுவீங்களா. அப்புறம் இதை என்ன பண்ணுவீங்க 80 40 20 10 2 டேபிளில் 5 5 டேபிளில் 1. ஸோ இது மாதிரி வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. போன மெத்தட் மாரி தான். ஆனால் இந்த க்யூப்னு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. க்யூபாக எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா 5 cube of 40க்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு மொத்தம் எத்தனை பார்த்துக்கோங்க. க்யூபுன்ற போது 2 cube இருக்கா. ஸோ 2 cube போட்டு
நான் 5 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே போட்டுக்கோங்கடா ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து 2, இது க்யூப் ரூட்டுன்றதுக்காக இங்கே 2. நெக்ஸ்ட்டு வந்து 5 எத்தனை 5 இருக்குது? நெக்ஸ்ட்டு 5 க்யூப் ஒரு 5 இருக்குது இன்ட்டு 5 மைனஸ் 3 க்யூபாக மேலே போட்டிருக்கேனா. இப்போ இதுக்கு எத்தனை இருக்குது? 1 2. ஸோ எத்தனை க்யூப் இருக்குது? 2 க்யூப் இன்னொரு 2 க்யூப் இன்ட்டு 5 இருக்குது. ஸோ எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்யூபெல்லாம் எடுத்து எழுதிருக்கிறதா வெளியே கொண்டு வந்துட போகிறோம். ஸோ 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 2 க்யூப் ஆஃப் என்ன எழுதிக்கலாம்? 5 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 க்யூப். இங்கே வந்து எதுவாட எடுக்க போகிறோம்? இது 5, இங்கே 2 எழுதிக்கிறேன். 5 மட்டும் உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 3, இந்த 2 க்யூப் ஐட்டமை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 2 5 உள்ளே இருக்குது, இது க்யூப். நெக்ஸ்ட் வந்து 5 2s are 10 க்யூப் ஆஃப் 5 ப்ளஸ் 2 5s are 10 க்யூப் ஆஃப் 5 மைனஸ் 3 2s are 6 6 2s are 12 க்யூப் ஆஃப் 5. ஸோ நெக்ஸ்ட் என்னது? காமன் அவுட் பண்ணி எழுதிக்கணும். எடுத்தாச்சா? எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இப்போ இது வரையும் பண்ணிட்டோமாடா. நெக்ஸ்ட்டு க்யூப் ஆஃப் 5ன்றது எழுதிக்கிட்டு இப்போ 10 + 20 20 - 12ன்றது என்னதுமா? 8. ஸோ 8 க்யூப் ஆஃப் 5 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து √3 × √5 × √2. இந்த சம்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் √3 × √5 × √2. ஆஸ் இட் இஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மொத்தமாகவே ரூட் போட்டு √3 × √5 × √2 வெறும் 2 3 5s are 10 10 2s are 3 5s are 15 15 2s are 30. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரொம்ப ஈஸி. √35 டிவைடட் √7. ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு டிவிஷன் எழுதிக்கோங்க. 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணி இது எத்தனை டைம்? 5 டைம். ஸோ √5. நெக்ஸ்ட் சம் வந்து க்யூப் ஆஃப் 27 நெக்ஸ்ட் என்னடா? க்யூப் ஆஃப் 18. அகெயின் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இன்ட்டு 125 எழுதியாச்சா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியாக இது ரொம்ப சிம்பிளிஃபையாக இது பண்ணிடலாம். இப்போ மொத்தமாகவே க்யூப்க்கு எடுத்துக்கோங்க. க்யூப் தானே கொடுத்துருக்கு. ஸோ எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா 27 × 18 × 5 க்யூப். 18 இல்லைடா, இது 8டா. × 5 × 125மா. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 3 க்யூப்னா 27ன்றது வந்து 3ஓட க்யூப்டா, 18ன்றது 2ஓட க்யூப், 125ன்றது 5 எடுக்கும். அதான் மிஸ் இங்கே மாற்றி எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை எல்லாமே வெளியே ரிமூவ் பண்ணிக்கலாமா? வெளியே ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? க்யூப் ரூட்லேருந்து க்யூப் ரூட் கேன்சல் ஆகும், க்யூப் ரூட் கேன்சல் ஆகும், இதுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ 3 × 5 ஸோ 3 2s are 6 6 5s are 30. ஸோ இது எந்த ஃபார்முலாட்டடாக இருக்குது? a - b a + b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்காடா? a - b a + b a - b a + a ² - b² = a - b a + bன்னு வருமா? இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் 7√a the whole square minus 5√b the whole square. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகுமா? ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும். இதுக்கு ஸ்கொயர் இருக்குமா? இதுக்கு மட்டும் தான் கேன்சல் ஆகுது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் இருக்கும் போது 49a - 25b. இங்கே பார்த்துக்கோங்கடா, மிஸ் வந்து கேன்சல் பண்ணுறது இந்த ரூட்டுக்கு இதுக்கு தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். செப்பரேட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்றா இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே ரூட் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், ரூட் 125 by 729 minus root 25 by 144 division of root 16 by 81. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ எப்படின்னா 225 நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை லேர்ன் பண்ணிக்கணுமா. நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ரூட் 225ன்றது எதோட ஸ்கொயர்மா? ஸோ 15ஓட ஸ்கொயர், 729ன்றது வந்து 27ஓட ஸ்கொயர். இது எழுதிக்கலாமாடா? ஸோ நெக்ஸ்ட்டு 25ன்றது 5ஓட ஸ்கொயர். இது எல்லாருக்கும் நல்லா தெளிவாக தெரியும். 144ன்றது 12ஓட ஸ்கொயர். ஸோ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ ஒரே ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ டிவிஷனில் இருக்கா, நம்ம மல்டிப்ளிகேஷனில் மாற்றணுன்றது ரெசிப்ராக்கல் ஆகும், மேலேயும் கீழேயும் மாறும். ஸோ எப்படி எழுதிக்கலான்னா, நான் மாற்றி எப்படி எழுதிக்கிறேன்னா, இங்கே சைடில் போடுறேன்டா. சைடில் போடும்போது 81/16 எழுதிக்கலாம். இது வந்து ஸ்கொயர்லேருந்து எடுத்தால் 9 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இதை நான் இப்படி இருக்கிறத இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா 9 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சேம் டிவிஷனில் இருக்க மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது ரெசிப்ராக்கல் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இந்த ஹோலாக நான் என்ன பண்ணுறேன்னா 15/27 the whole square minus 5/12 the whole square வருமா, into 9/4 the whole square ஸ்கொயர் ரூட்டா. இப்போ எல்லாமே கேன்சல் ஆகும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 15/27 minus 5/12 into 9/4. இந்த ஸ்டெப் வரையும் வந்துடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே இல்லைம்மா. நெக்ஸ்ட்டு வந்து இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்படியே கேன்சல் பண்ணலாம். இது எத்தனை டைம்னா 5 டைம் கேன்சல் பண்ணுறேன், இது 9 டைம் கேன்சல் பண்ணிக்கிறேன். எப்படி கேன்சல் பண்ணால் 20 - 15/36மா. ஸோ 15/36னால் உங்களுக்கு 5/36ன்னு எழுதிக்கிறேன், 9/4. ஸோ கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 4 டைம். ஸோ 5/16ன்றது வருதுடா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு வந்து ரூட் 2 வந்து 1.414 எடுக்க சொல்லியிருக்காங்க. ரூட் 3 வந்து 1.732 எடுக்க சொல்லியிருக்காங்க. ரூட் 5 வந்து 2.236 எடுக்க சொல்லியிருக்காங்கடா. இதுக்கெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரூட்டோட வேல்யூஸ். வந்திருக்க ஆன்சரில் அது சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரூட் 40 - ரூட் 20. ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு ரூட் 40 - ரூட் 20ன்னு இருக்குடா. ஸோ ரூட் 20 நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எல்லா மெத்தடில் என்ன பண்ணுவீங்க, ரூட் 40 - ரூட் 20ன்னு இருக்குமா. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா அகைன் எல்சிஎம் தான் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாதாரணமாக ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். இதுமாரி கொடுத்துருந்தாங்கன்னா ரூட் 40 - ரூட் 20னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, 4 × 10 40 ஆமா. ஸோ 4 × 10 ஏன்னா 4னா என்னம்மா 2 ஸ்கொயர் × 10 ஆடா, மைனஸ் நெக்ஸ்ட்டு ரூட் 20னா 4 5s are 20 ஆமா. அப்போ 2 ஸ்கொயர் × 5ன்னு எழுதலாமா. 2 ஸ்கொயர் × ஸோ 2 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 4 தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2வை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்கொயர்னால் வெளியே எடுக்கலாம்னா அப்போ நான் 2 √ 10 - 2 √ 5 ஆகுமா. ஸோ 2 √ 5. ஸோ 2 √ 5 ஆடா. நெக்ஸ்ட் இது எப்படி எடுத்துக்கலாம், 2 × ரூட் 10ஓட வேல்யூ என்ன, ஸ்டார்டிங் கொஸ்டின் வந்து 3.162 பார்த்தோமா. ஸோ 2 × அகெயின் ரூட் 5ஓட வேல்யூ என்ன 2.236 பார்த்தோமாடா. ஸோ 2 × 3.162. ஸோ 3.162னா மல்டிப்ளை பண்ணுங்கடா, உங்களுக்கு 6.324ன்னு வருதாமா. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 அகெயின் 4 7 2ன்னு வருதாடா. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் 1.52.
ஸோ எப்படி மைனஸ் பண்ணோம்னா 6.324 4.472. ஸோ இங்கே 2 ஆகிடுச்சு, இங்கே 7 ஆடா. இப்போ போகலன்னா என்ன பண்ணுவீங்க, 5 ஆகிடுமா. 12 8 1.872. இது வரையும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். √300 + √90 - √8. √300னா எப்படிடா எழுதிக்கலாம், √300 வந்து 3 × 10² எழுதிக்கலாம். 10² என்னடா 100. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 90 வந்து நான் எப்படி எழுதுறான்னா 3² 9. ஸோ 9 × 10 90. அகெயின் இந்த 8க்கு எப்படி எழுதிக்கிறான்னா 2² என்னடா 4. 4 2s are 8. இப்போ உங்களுக்கு ஆன்சர் நான் ஏன் எப்படி எழுதுனா இதை டக்குன்னு வெளியே ரிமூவ் பண்ணிக்கலாம். 10 √3ன்னு எடுத்துக்கலாம். அகெயின் 3 √10ன்னு எடுத்துக்கலாம். 2 √2. 10 √3யோட வேல்யூ வந்து 1.732 - 3 × 3.162 - 2 × 1.414. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகும், 17.32 + 9.486 - 2.828. 23 ஆட் பண்ணிங்கன்னா 23.978. சரிங்களாம்மா, எதாவது டவுட் இருக்காமா? நீங்கள் எடுக்கிறது தான் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் இல்லை, ஃபோர்த் சம்மே பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் சம் வந்து அரேஞ்ச் திம். ஸோ ஜார்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா ரொம்ப சிம்பிள். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட் வெளியே க்யூபு 5 √5 வெளியே அகெயின் 9 4 6 3. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்பயுமே உள்ளே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுப்போம்டா, நம்ம காமனாகவே அதான் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ வெளியே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 9 6 எடுத்துருக்குறோமா. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 டேபிளில் 1 டைம் 3 டைம் 2. அகெயின் 3 டேபிள் எடுத்தோன்னா இது 1 டைம் ஆகிடுது, 2 பேலன்ஸ் இருக்குது. 2 டேபிளில் 1 1. ஸோ ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து 3 3s are 9 9 2s are 18. ஸோ எல்சிஎம் 18. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், காமனாக ஒன்றா ட்ரை பண்ண போகிறோம். 3. இப்போ வெளியே வந்து நம்மளுக்கு 18 வரும்டா, ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே இன்ட்டு வெளியே 18 வரும்னா இன்ட்டு 6 பண்ணுவோமா. 3 × 6. அகெயின் இங்கே பவர் 6னா இங்கேயும் பவர் 6. ஸோ பவர் 6னா 3 6s are 18. ஸோ 18 உள்ள 18னா 5 5s are 25 25 5s are 125 125 5s are 625. அதேமாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து 15625ன்றது வரும்டா. நெக்ஸ்ட்டு வந்து 9 4. இதுக்கு வந்து 9 டேபிள்ஸ் எத்தனை டைம் வேணால் 18 2 டைம்ஸ். ஸோ 4². ஸோ 9 2s are 18 16. அகெயின் அடுத்த கொஸ்டினும் எழுதிக்கலாம். 3 எழுதிக்கிறேன். இது வந்து எதோட பண்ணால் 18 வரும், 6 வந்து 6 3s are பண்ணால் 18 வருதா. நெக்ஸ்ட்டு இங்கே வர்றது வந்து பவரில் வரும்டா. பவரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு 3 இருக்குது, மேலே 3 power 3. ஸோ 18 power 27. ஸோ உங்களுக்கு இப்போ அரேஞ்ச் மீன் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பெருசு எது, 15,625. ஸோ அது எழுதிட்டு ஸோ டிசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிறீங்க. 18 √16 18 √27. நெக்ஸ்ட்டு எப்படி எழுதணும், இதுக்கப்புறம் இதோட ஆன்சர் என்னென்ன, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எழுதணும். மேலே இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பார்த்துக்கோங்கடா. இங்கே ஃபஸ்ட்டு 27க்கு அப்புறம் தான்டா 16 வரும். நான் தான் மிஸ் தான் தப்பாக போட்டிருக்கேன். 27க்கு அப்புறம் 16 வரும். ஸோ 18. ஸோ 27னா என்னது 6 6 3 அகெயின் 9 4. ஸோ உங்களுக்கு ஆன்சர் இது மாதிரி தாண்டா வரும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரூட் வெளியே 2. ஸோ 3 அகெயின் 5. இப்படிதான் கொஸ்டின் இருக்குது. இது பார்த்தோம், கொஸ்டினை பார்த்து பயப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 4 7 ரூட்டில் 3. இது ஒன்றுமே இல்லைன்னா ஸ்கொயர்னு அர்த்தம்டா. இது ஒன்றுமே இல்லைன்னா ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are என்னடா 6. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா
இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 6√5 எழுதிக்கலாம். இங்கே வந்து 3/4 என்னடா 3/4 12. ஸோ 12√7. இங்கே வந்து 2 சொன்னோன்னா 2 என்ன வரும் உங்களுக்கு 4 வரும். இப்போ 4√3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெளியே இருக்கிறதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன்டா போன சம் மாதிரி. ஸோ 2 டேபிள் எடுத்தால் 3 times 6 2 அகெயின் 3 டேபிளில் 1 time 2 2ன்னு இருக்குது. 2 டேபிளில் 1 time. ஸோ 2 3s are 6 6 2s are 12. ஸோ உங்களுக்கு எல்சிஎம் வந்து 12. அகெயின் நீங்கள் போன சம் போட்ட மாதிரியே தான் 6 ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம். எந்த டைம் எதோட மல்டிப்ளை பண்ணடா 6 12 ஆகும் 2 times-ஆ. ஸோ இது வர்றது இந்த 2ன்றது மேலே ஸ்கொயருக்கு வந்துடும். ஸோ 12 5 2s are 5 × 5 25. நெக்ஸ்ட்டு 12 தான் ஆசிட்டிஸ் இருக்குது. ஸோ 7 power 1. ஸோ உங்களுக்கு என்ன வரும் 12 7 தான் வரும். நெக்ஸ்ட்டு 4 × 3 பண்ணால் தான் 12 3 power 3. ஸோ 3 power 3 3 3s are 9 9 3s are 27. ஸோ 12 27. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டரில் இது சொல்லியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங்கிற போது இருக்கல பெரிய நம்பர் எதுடா இதில் பெரிய நம்பர் இதுதான். ஸோ பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பிக்கர் நம்பர் வந்து 12√27. அதுக்கப்புறம் 12 25 அகெயின் 12√7. இப்போ வந்து இதோட ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஆன்சர் எழுதிக்கலாம். 12√7 25ன்றது 27ன்றது வந்து 4√3. இதுக்கு 6√5. நெக்ஸ்ட்டு 12√7 தான். கேன் யூ புட் எ பியூர் ஜாட் வென் யூ ஃபைண்டிங் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் 2 ஜாட்ஸ்னால் எல்லாத்துக்குமே ஜாடுக்கு எஸ் தான் போடணும். ஆமாம் பியூர் ஜாடாக வரும் உங்களுக்கு. எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான 2 எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இதுலேயே வந்து நீங்கள் சிம்பிளாக √3ன்னு எழுதிட்டு 21 ப்ளஸ் இன்னொன்று இங்கே √3ன்னு எழுதியாச்சு 21. அப்போனா எங்களுக்கு ஒன்று வரும் 2√21. சம் ஆஃப் 2 ஜாட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் பண்ணியிருக்கேன். அதுக்காக ப்ராடக்ட் ஆஃப் 2 ஜாட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் நீங்களே வந்து 2 நம்பரை மாற்றி எழுதிக்கலாம். சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாட் பார்த்துட்டு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சும்மா சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 25 6√25. இங்கே 4√25 இங்கே 6√25னா உங்களுக்கு என்ன வருது 4 × 14 எடுத்துக்கலாம்டா. 14 - 6 வந்து என்ன வருது 7 8√25 எடுத்துக்கலாமா. டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாடுன்றது எப்படி எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஜாட்ஸு. ஸோ பியூர் ஜாடுன்ற போது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இங்கே க்யூபு 5 × க்யூப் 4. ஸோ 4 5s are 20. ஸோ 20 க்யூப்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். குவாஷன்ட் ஆஃப் 2 ஜாடுனா ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் தான்டா. ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி. 2 × √5 போட்டு √2. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணும்னு இல்லாமல் எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதிக்கலாம் இந்த 2 ஜாட்ஸ்க்கு. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு 2 ஜாடோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு புட்டிய ரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்னடா நெக்ஸ்ட் வந்து கேன் யூ கெட் ஏ ரேஷனல் நம்பர் வென் யூ கம்ப்யூட்டர். சம் ஆஃப் 2 ஜாட்ஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் 2 ஜாடுன்ற நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கடா. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாட்னா என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஸ்னாலே மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி காமிப்போமா இப்போ அது பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஜாடுன்றதுக்கு எஸ் ஆமாம் ஜாட் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு போட்டு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குறோன்னா ஸோ 5 + 3√7 ஆஃப் மைனஸ் இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் √37. இதுதான் எக்ஸாம்பிள் எழுதணும்னு இல்லாமல் உனக்கு தெரிஞ்ச என்ன எக்ஸாம்பிள் வேணால் எழுதிக்கும். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது உள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் உள்ளே போச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ 3√7 3√7 கேன்சல் ஆகிடுச்சு. 5 +
6 11 ஆகும். ஸோ 11 again ரேஷனல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 5 + √3 5 - √3 இருக்கா. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்னால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 ஜார்ட்ஸ்க்கு ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னது 5² - √3 த ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 25 இது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சு 9 வந்துடுச்சு. ஸோ √3ன்ற போது வெறும் 3 தாண்டா வரும். ஸோ 22. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் வந்து ஸோ டிவிஷன் கேட்டிருக்காங்க எஸ்ன்னு போட்டு 5 √3/√3ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரேஷன் நம்பர் வரும்டா 5 வந்துருச்சா. 5th சம் வந்து சம் ஆஃப் 2 ஜார்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கடா. சம் ஆஃப் 2 ஜார்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் 2 ஜார்ட்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ட் சப்டிவிஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஜார்ட்ஸ். ஸோ ஏதாவது ஜார்டில் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா உங்களுக்கு 3 √5 × 3 4. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 3 5s 5 4s 20 தான். ஸோ கியூப் ரூட்லேயே வருது. நெக்ஸ்ட்டு 4th வந்து டிவிஷன் ஆஃப் 2 ஜார்ட். ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் வந்து 2 √5 /√2. இப்போ வந்து நீங்கள் ரூட்டில் தான் நீங்கள் எல்லா ஆன்சருமே கொடுக்குறீங்க. ஸோ ஜார்டுக்கு நெக்ஸ்ட் சம்க்கு வந்து நீங்கள் ரேஷனலில் கொடுப்பீங்க. √2 × √5 /√2ன்ற போது கேன்சல் ஆகிட்டு √5 மட்டும் வருது.